முஃபத்தி முஅத்தின் அல்-ஹாஃபிஸ் அஜ்மல் அவர்கள் கிராத்தினை ஓதிய மஜ்லிஸை தொடங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا. وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا. صدق الله العظيم. بسم الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று
நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கினிய பெருமக்களே, இன்று இந்த புதுப்பள்ளி ஜமாத்தின் சார்பாக மஸ்ஜிதிலேயே நடைபெறக்கூடிய இந்த மியாராஜ் சொற்பொழிவிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அன்பின் பெருமக்களே, மியாராஜ் என்பது ஒரு நீண்ட படிப்பினையை தரக்கூடிய பிரயாண நிகழ்வு. அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே பல்வேறு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களோடு சிரியாவிற்கு சென்றார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் சிரியாவிற்கு சென்றிருக்கிறார்கள். வாலிபராக இருந்த பொழுதும் அந்த வியாபாரத்தை அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்று எடுத்துக்கொண்டால் அது தாயிஃப் பயணம்தான். அவர்களது 40வது வயதிலே நீங்கள் நபி என்பதை மக்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கிய எதிர்கணைகள் என்பது சாமானியமானதல்ல. வார்த்தைகளால் வடித்தெடுக்க முடியாத வன்மம் நிறைந்த சதிகளையும் சதிராட்டங்களையும் அந்த குறைஷிகள் செய்தார்கள். அதனால் அவர்கள் தாயிஃப் பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் அவசியமும் ஏற்பட்டது. அந்த தாயிஃப் பயணம் என்பது ஒரு பெரிய வெற்றியை தரவில்லை, சிறிய வெற்றியையும் தரவில்லை. அப்படி ஒரு சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயகம் திரும்பி வருகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்றால் ஹிஜ்ரா பயணம்தான். புனித மதீனாவை நோக்கி அவர்களுடைய பயணம். அந்த பயணம் வரலாற்றில் மகத்தான பாக்கியத்தையும் மேன்மையையும் தரக்கூடியதாக அமைந்தது. இஸ்லாம் எழுச்சி பெறுவதற்கு அந்த பயணம் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் யுத்தங்களுக்காக, உம்ராவுக்காக, ஹஜ்ஜுக்காக. இதுதான் அவர்களுடைய பயண விவரம். இதற்கு இடையிலே மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு துணை நின்ற 2 பெருமக்கள், ஒன்று அவர்களுடைய துணைவியார் சையதத்துனா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், சித்தீகா. இன்னொன்று அவர்களுடைய சிறிய தந்தை சையதுனா அபூ தாலிப் அவர்கள். இந்த 2 பேரும் ஒரே வருடத்தில் சில காலங்கள், சில நாட்கள் இடையிலேயே அவர்கள் வஃபாத்தாராங்க. அப்படி வஃபாத்தாகிய பொழுது ஏற்பட்ட கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் சங்கடத்திற்குள்ளாக்கியது. இப்ப 2 பேரும் இல்லை, அவங்க 2 பேரும் துணை நின்றாங்க, அவங்க போயிட்டாங்க. அப்படின்ற போது சப்போர்ட்டுக்கு வலிமையான ஆட்கள் இல்லை, தலைமையான ஆட்கள் இல்லை என்ற பொழுது குறைஷிகளினுடைய செயல்பாடுகள் வரம்பு மீறியது. ஏற்கனவே வரம்பு மீறியது. அந்த வரம்பு மீறியதை ஒரு வரம்பு என்று வைத்துக்கொண்டால் அதையும் மீறியது.
இப்படி அழிச்சாட்டியங்கள் அதிகமாகிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்க கவலை கொண்டார்கள். அதனாலேயே அந்த வருஷத்திற்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று பெயர் வந்தது. அன்பின் பெருமக்களே, இந்த கவலையை போக்குவதற்காக அதுவும் ஒரு காரணம். ஒரு கவலையை போக்குவது என்றால் எப்படி? ஒரு கவலை ஒருத்தருக்கு இருக்குன்னா கவலையை போக்கணும்னா அவரை சந்தோஷப்படுத்தணும். அவருடைய வியாபாரத்திலே தோல்வி ஏற்பட்டது என்றால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறார், உங்களுக்கு நான் சப்போர்ட் தர்றேன், வாங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், என்கிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மன எழுச்சி ஏற்படுமா இல்லையா? இது இயல்பாக உளவியல் ரீதியில் சைக்காலஜிக்கலாக உள்ள செய்தி இது. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபை கவலையினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்த அவர்களை நீங்க வாங்க, என்னோட பேச வாங்க, என்னை பார்க்க வாங்கன்னு அழைக்கிறான். இந்த அழைப்பு தான் மியராஜ் என்ற பயணம். அன்பின் பெருமக்களே, சரி, அல்லாஹ்வோடு பேசுவது, அல்லாஹ்வை பார்ப்பது என்பது வானில் தான் நடக்க வேண்டுமா? அது இரவில் நடக்க வேண்டுமா? அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்தால், அல்லாஹ் ஒரு காரியத்தை சொன்னால், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தால் சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும், 1000 பொருள் இருக்கும். நுட்பமான செய்திகளை அறிஞர்கள் நமக்கு தருகிறார்கள். ஏன் அந்த பயணத்தை இரவிலே நடத்தினான், பகலிலே நடத்தினால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. பகல்ல நடந்திருந்தா கண்கூடாக பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா? இரவுல எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு நடந்த நிகழ்வு பகலில் நடந்திருந்தால் பலரும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அவங்க பராக்கில் மேலே போறாங்க, பராக்கை எல்லாரும் பார்க்க முடியும், பராக்கில் மேலே போறதை பார்க்க முடியும். ஆனால் யாருமே பார்க்கவில்லை. இரவாக இருந்ததின் காரணத்தினால் எல்லாரும் தூங்கினதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாங்க. அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் 3 பேர் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேர் தலைமை மலக்குமார்கள். இவர்கள் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கு கீழும் 70,000 மலக்குமார்கள் இருந்தார்கள். 2,10,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. வர்ற ஆளு சாதாரண ஆள் இல்லையே. ஏன்னா இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக்கில் அழைச்சிட்டு போறாங்க. இது நமக்கு தெரியும் இந்த வரலாறு. ஏன் இரவிலே நடந்தது என்றால் பகலில் நடந்திருந்தா அந்த புராக்கு வந்ததையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்கிலே பறந்து செல்வதையும் கண்கூடாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மதீனாவில் பரவலாக ஏற்பட்டிருக்கும். இது அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் இதன் வழியாக சோதித்தான். மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? காலமெல்லாம் உண்மை சொன்னவர்கள் இல்லையா? நீங்கள் என்னைக்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து ஒரு சின்ன உண்மைக்கு மாற்றமாக அதை தழுவிய வார்த்தை வந்ததா என்றால் இல்லை. நான் இதை குறிப்பிடுவேன். இது இந்த மேராஜிலே ஒரு இடத்தில் அது உன்னதமான ஒரு இடத்தை பெறுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நிலையிலேயும் பார்க்காத நிலையிலையும், இப்போ அல்லாஹ் நம்ம பார்த்துருக்கிறோமா? நம்புறோமா இல்லையா? சோனத்தை பார்த்துருக்கிறோமா? நம்புறோமா இல்லையா? நரகத்தை பார்த்துருக்கிறோமா? நம்புறோமா இல்லையா? மலக்குகளை பார்த்துருக்கிறோமா? நம்புறோமா இல்லையா? ஜின்களை யாராவது ஒன்று பார்த்துருக்கலாம். பார்க்காதவர்கள் தானே அதிகம். நம்புகிறோமா இல்லையா? அப்ப பார்க்காததை நம்புவது என்பதுதான் ஈமானினுடைய உச்சம். இப்போ கண்ணால பார்த்ததற்கு பிறகு சரி ஆமாப்பா அப்படிதான் என்பதை விட பார்க்காமல் ஈமான் கொள்வது என்பது யுமினூன பில் கைப் என்கிறான் அல்லாஹ் குர்ஆனினுடைய துவக்கத்திலேயே. யார் மூமீன்கள் தெரியுமா? மறைமுகமானதை நம்புவார்கள், ஈமான் கொள்வார்கள், ஏற்பார்கள் என்கிறார். எனவே அந்த ஒன்றுக்காகவும் இந்த இரவிலே இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஏன்னா பார்க்க இல்லை, நம்பணும். இன்னொன்று என்னன்னா, பகல் என்பது தாப். ஆரிஃபீன்கள் இதை எழுதுறாங்க ஏன் நடந்தது இரவிலே என்பதற்கு. இது எதுவும் என் கருத்து ஒன்றும் கிடையாது. ஆரிஃபீன்கள் எழுதுறாங்க ஏன் இரவிலே நடந்தது என்பதற்கு. பகல் என்றால் தாப், தாப் என்றால் சோர்வு, உழைப்பு,
கஷ்டம், வெயில் இருக்கும், உழைக்கணும், டயர்டாகும், களைப்படையும். இரவு என்பது ஓய்வு, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம். எனவே அது ராகத்தானது. இரவு என்பது ராகத்தானது, பகல் என்பது களைப்பானது என்ற ஒரு காரணத்தினாலும். அடுத்த ஒரு காரணத்தை அவங்க சொல்றாங்க பாருங்க. இன்னொன்று ஏன் என்று சொன்னால், பொதுவாகவே ரகசியமாக ஒரு விஷயத்தை பேசுறதா இருந்தா அதற்கு சரியான நேரம் இரவு நேரம்தான். நீங்க கடந்த காலத்திலும் சரி, குறிப்பாக இன்றைய காலத்திலும் சரி, சில அரசியல் சார்ந்த பெருமக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமான செய்தி போகணும்னா பகல்லையோ அது இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் எங்கேயாவது வந்துடுவான். ஒரு ஆள் சந்திக்க போறாங்கன்னு வைங்களேன். அப்ப ராத்திரி எல்லாரும் 10, 11 மணி 12 மணிக்கு தூங்கினதுக்கு பிறகு தன்னுடைய மெய்காப்பாளர் அழைச்சிக்கிட்டு போகலாமா இல்லையா? அப்படி போனால் செய்திகள் வெளியே வராது. இன்றைக்கு நிறைய விஷயங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ரகசியம் பேசுவதற்கு மிக தகுதியான நேரம் என்றால் அது இரவினுடைய நடுப்பகுதி தான். எனவே இதையெல்லாம் வைத்துத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரவை தேர்வு செய்தான் என்கிறார்கள். அடுத்த ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நம்ம மேராஜ் செய்திக்கு போறதுக்கு முன்னால இந்த மேராஜுக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது என்பதற்கான, ஏன் நடந்தது, இப்படி நடந்தது, ஏன் இந்த வேளையில் நடந்தது, இரவிலே நடந்தது, ஏன் வானிலை நடந்தது, இப்ப பகலிலே நடக்காமல் இரவிலே நடந்ததற்கான காரணத்தை சொன்னோம். இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். அவற்றில் இவை சில. இதை குறித்து ஒரு சூஃபி மகானிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானிலே அழைத்து பேசினான்? பூமியில பேச முடியாதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கூட பேசினானா இல்லையா? ஆனா திரையோட பேசினானா இல்லையா? பேசினான். எங்கே பேசினான்? வானிலா பூமியிலா? பூமியில் தானே பேசினான். துர்சினா மலையில் தானே அது நடந்தது. துர்சினா மலை பூமியில் தானே இருக்கு. ஏன் அப்படி இல்லாமல் இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானுக்கு அழைத்தான் என்ற ஒரு கேள்வி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அவங்க சொன்ன பதில பாருங்க. அல்லாஹ் வானத்தை படைத்தான், வானங்களை படைத்தான். ஹலக்க சமாவாத் வாஸ்கனஹல் மலாயிகா, அதில் மலக்குமார்களை குடியேற்றாட்டி வைத்தான். வானில் இருக்கிறதெல்லாம் யாரு? மலக்குமார்கள் தானே. மலக்குமார்களை குடியிருத்தாட்டி வைத்தான். பூமியை படைத்தான், பூமியிலே மனிதர்களையும் ஜின்களையும் குடியிருத்தாட்டினான். இப்ப இந்த வானம் பூமியை பார்த்து சொல்லியதாம், தஃபுரு ஸமாவாத் அலல் அர்த். பூமியை பார்த்து, பூமி உங்ககிட்ட யார் இருக்கா? உங்ககிட்ட கெட்டவன் இருக்கான், பொய் சொல்றவன் இருக்கிறான், வம்பு பண்றவன் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவன் இருக்கிறான். ஆக பாவிகள்லாம் உசாத் என்று சொல்லக்கூடிய பாவிகள்லாம் உங்ககிட்ட இருக்கு. எங்கிட்ட ஒரு பாவியை காட்ட முடியுமா? வானம் சொல்லியது. எங்கிட்ட ஒரு பாவியை காட்ட முடியுமா? அத்தனையும் பரிசுத்த மலக்குமார்கள், அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்ய தெரிந்தவர்கள். லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் எதை ஏவினானோ அதை மட்டுமே செய்பவர்கள், அவனுக்கு மாறு செய்ய தெரியாதவர்கள். அப்படிப்பட்ட ஒப்பாதுகளை, வணக்கசாலிகளை நான் வைத்திருக்கிறேன் என்று வானங்கள் பெருமை பேசியது. அதனால் அது பெருமை கொண்டது, அது சிறப்படைந்தது. வானம் பூமிக்கு கொஞ்சம் சங்கலமாக தான் இருந்தது. எதுவரை? ஹைது ஊலித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறந்த பொழுது, அந்த வாசகங்கள்லாம் அழகான வாசம், அரபியில் கேட்கறதுக்கு அந்த சுவையோடு சொல்ல தெரியல எனக்கு. அருமையான பெருமக்களை, அவர்கள் இந்த பூமியிலே பிறந்த பொழுது, அந்த செய்தி பரவலான பொழுது, வானத்தை விட பூமி சிறந்ததாக மாறியது. ஏன்னா சல்லல்லாஹு பிறந்திருக்கிறாங்க பூமியில, வானத்திலேயே பிறந்தாங்க. பூமி அது பெருமை கொள்ள ஆரம்பித்தது. வானத்தை பார்த்து கேட்டது, என்னப்பா நீ சொல்ற? நீ இப்ப என்ன சொல்ற? நீ சிறப்பா நான் சிறப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே உதயமான பொழுது வானங்களை விட சிறப்பு மிகுந்ததாக பூமி மாறியது. இப்போ அந்த வானங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது.
யா ரப்பி, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எங்களை விட சிறந்ததாக மாறிவிட்டது இந்த பூமி. எதனால் அது சிறந்ததாக மாறியதோ அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறையாவது மர்ரத்தன் வாஹிதா, ஒரு முறையாவது, ஒரு தடவையாவது எங்கள் பக்கம் வர செய்து அவர்களுடைய புனித பாதங்கள் எங்கள் மீது நடப்பதற்கு நீ அருள் புரி என்று வேண்டிக் கொண்டது. அந்த வேண்டுதலை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இதுதான் வானத்தில் நடந்ததற்கான சபப். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா இது? அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்திற்கு அழைக்குமாறு அழைத்தான், வானத்திற்கு வருமாறு அழைக்கிறான். வானத்துக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மேராஜ் வானத்திலே நடந்ததற்கு அதுதான் அடிப்படை காரணமாக அமைகிறது. இனி நாம் செய்திக்குள்ளே வருவோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, காபா, பைத்துல் முகத்தஸ், விண்ணகம், இதுதான் பயணம். இந்த பயணத்தில் காபாவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை புராக் என்ற வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அது ஒரு வாகனம், அது ஒரு மிருகம், அது உயிரோட்டம் உள்ளது தான். அந்த புராக்கை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு சின்ன குறிப்பை மட்டும் தரலாம். அதை பற்றி நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. நான் நேரம் கடந்து விடும் என்பதால் எனக்கு நேரம் அளவிடப்பட்டிருக்கிறது, 1 மணி நேரம். அருமையான பெருமக்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவ்வளவு அழகான ஒரு மிருகம் என்கிறார்கள். ஒரு வெண்மையான மிருகம் அது. அது மாத்திரமல்ல, அது கோவேரி கழுதை விட கொஞ்சம் சிறியது, நாட்டு கழுதை விட சற்று பெரியது. இதுதான் அதனுடைய தன்மை என்று சொன்னார்கள். அதனுடைய வேகத்தை குறித்து சொல்லும் பொழுது அதனுடைய பார்வை எங்கு வரை எட்டுகிறதோ ஒரு ஸ்டெப் அங்கே வைக்கும். இப்போ நம்ம தெருவில் நின்று ஒரு பார்வை பார்த்தோன்னு வைங்க, தெருவுடைய கடைசி தெரியுமா இல்லையா? தெருவினுடைய கடைசி பகுதி தெரியுமா இல்லையா? அது வரைக்கும் ஒரு 8 வைக்க முடியுமா? ஓடி இடறி விழுந்துரும். ஆனா அது எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவள் பருக், புராக்கு என்றால் பருக்கு என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அது மின்னல், அது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது. அந்த வாகனத்தில் அவங்க போறாங்க. முதல் வாகனம் அது. இரண்டாவதாக பைத்துல் மக்தஸில் இருந்து வானத்திற்கு சென்றது ஏணி. ஏணினா நமக்கு என்ன கற்பனை வரும்? இந்த பள்ளியில் ஏறி வர்ற மேலே, பள்ளிவாசலுக்கு மேலே ஏணி போகுது, கீழே இந்த ஏணியில் ஏறி வந்தோம். இந்த ஏணி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நாம் பார்த்தது, படித்தது, கேட்டது எல்லாம் இந்த ஏணி தான். அல்லது இன்னொரு ஏணி ஞாபகத்திற்கு வரும், லிஃப்ட், மேலே அப்படியே தூக்கிட்டு போகிறது. அது சம்பந்தமான சரியான நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு அந்த செய்தியை தொட்டு பேசுவேன் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இடத்தில். இது இரண்டாவது பயணம். பைத்துல் மக்தஸிலிருந்து முதல் வானம் வரை, முதல் வானத்திலிருந்து 7வது வானம் வரை மலக்குமார்களுடைய ரெக்கையில போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முந்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெக்கை. அவங்க ரெக்கை ஸ்பெஷல். அந்த சில ஃப்ளைட் தனி ஸ்பெஷல் ஃப்ளைட் இருக்குமில்ல, இந்த ட்ரம்பு போகிற ஃப்ளைட்டை பற்றி எழுதியிருந்தாங்க. அது எத்தனையோ 1000 கோடி அந்த ஃப்ளைட்டு. அதில் இருக்கக்கூடிய வசதிகள், அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய தன்மை, அதனுடைய வேகம், அதனுடைய இன்ஜினுடைய கெப்பாசிட்டி, இதெல்லாம் எழுதுகிறாங்க. அவனுக்கு என்று ஒரு தனி ஸ்பெஷல் விமானம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த விமானங்களே இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பொழுது மலக்குமார்கள், அதிலும் வானவர் கோனாக இருக்கக்கூடிய சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு வலிமை மிக்கவர்கள். அல்லாஹ் சொல்றான் வலிமை மிக்கவர் என்கிறான். அந்த வாகனத்தில் போறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சிதறத்துல் முந்தஹாவிலிருந்து அர்ஷ் வரை, அல்லாஹ்வை சந்திக்கும் வரை ரஃப் ரஃப் என்ற வாகனத்தில் போறாங்க. இது ஒரு குறிப்பு. இப்ப பைத்துல் மக்தஸில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது, காலையில் ஜும்மாவில் சொன்னது மாதிரி நிறைய ஷைத்தான்கள் வலிமையோடு, தீ ஜுவாலைகளோடு, நெருப்பு பிழம்புகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிறாங்க. அப்ப அந்த சமயத்தில்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை ஓதுறாங்க. அந்த நெருப்பு அணைந்தது. தாங்க முடியாமல் அந்த ஷைத்தான்கள் எல்லாம் பிடரியிலே பின்னங்கால் அடிக்க ஓடிட்டானோ. இது ஒரு பெரிய பாதுகாப்பான துஆவாக கருதப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்து அவர்கள் புறப்பட்டு புராக்கிலே செல்றாங்க. நான் செய்தியை விரித்து பேச முடியாது, ஏன்னா இந்த மேராஜ் செய்தியை பேசுறதாக இருந்தால் குறைந்தது 3 மணி நேரம் பேசினால் எல்லா தகவலையும் தொட்டு பேசலாம், நிறைவாக அல்ல. ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே மேராஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கனவுல 34 முறை கனவிலே மேராஜுக்கு போனாங்க. அது எப்போது, எப்படி அது இருந்தது, இப்போ அதெல்லாம் விவரிக்க முடியுமா? ஒரே ஒரு தடவை மாத்திரமே அவர்கள் ரூஹோடும் ஜசதோடும் அவர்கள் போனார்கள். நினைவிலும் விழிப்பிலும் உடலோடும் ரூஹோடும் சென்றது ஒரு முறை. அதைத்தான் நம்ம மேராஜ்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க செஞ்ச மொத்த மேராஜ் 35. 34 கனவிலும் 1 நினைவிலும் நடந்தது. அதே மாதிரி இந்த மேராஜ் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக ரஜப் பிறை 26 அன்று அவங்க முதல்ல வந்து என்ன செய்றாங்க, அந்த இடத்தை சூஸ் பண்றாங்க. இடத்தை சூஸ் பண்ணி மற்ற மலக்குமார்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க தான் அந்த ஆளு, அந்த நபர் ஸல்லல்லாஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதோ தூங்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள தான் நம்ம நாளைக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஏற்பாடு நடக்குது முதல்ல. இப்போ இதெல்லாம் இருக்கிறது. அன்றும் கூட அன்றும் கூட அவர்களுடைய நெஞ்சம் பிளக்கப்பட்டது, ஹிக்மத் நிரப்பப்பட்டது, ஞானம் நிரப்பப்பட்டது, ஜம்சம் நீரிலே அவர்களுடைய இதயம் கழுகப்பட்டது. ஒரு ஹார்ட்டை வெளியில கொண்டு வர முடியுங்கிறது அன்னைக்கே தெளிவுபடுத்தப்பட்டது. இன்னைக்கு கொண்டு வர்றாங்கல்ல, அந்த காலத்தில் ஹார்ட்டை வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா ஹார்ட் நின்று போயிடும். இந்த செய்தியை கேள்விப்பட்டாலே அவன் இறந்து போயிடுவான் இல்லை. ஆனா இன்னைக்கு அது சாதாரணமாக இருக்கிறது. ஹார்ட்டை வெளியில எடுத்து ஆபரேஷன் பண்ணி உள்ள வைக்கிறான், குடலை வெளியில எடுக்கிறான். அப்ப இதெல்லாம் செய்ய முடியும் என்பதை மருத்துவத்துறைக்கு வழிகாட்டுதலாகவும் அன்றைக்கு சவாலாகவும் இருந்தது. இன்றைக்கு அது வழிகாட்டுதலாக அமைகிறது. இது ஒரு போற போக்கிலே நடந்த நிகழ்வுகள் அல்ல. அது மருத்துவத்துறைக்கும் விஞ்ஞான துறைக்கும் அற்புதமான பாடங்களாக, படிப்பினையாக, விருந்தாக அமைந்த தகவல்கள் அவை. அருமையான பெருமக்களே, ஆக இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நான் விட்டுட்டு தான் அடுத்த செய்திக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். விவரிக்க முடியல எனக்கு, நாம் அறிந்தவரை. அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்ட அவர்கள் புராக்கில் போறாங்க. புராக்கில் போகும்போது வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், பின்னாலே இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைகளோடு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் 70,000 மலக்குமார்கள் இருந்தாங்கல்ல, அதோடு அவங்க வர்றாங்க. ஆனால் இன்னொரு தகவல் அங்கே இருக்கிறது. அப்படி புறப்பட்டு போகும் பொழுது இந்த புராக்குக்கு வியர்த்தது. இதெல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. நம்முடைய அப்பா மாதிஹு ரசூல் மத்தாஹு தாஹா சதகத்துல்லாஹில் வலியில் காதிரியில் காஹிரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வித்ரியா ஷரீஃபினுடைய ஷரஹாக இருக்கக்கூடிய நஃபஹாத்துல் இத்ரியாவில் அற்புதமான செய்தி எழுதுவாங்க. அதில் ஒரு செய்தி என்னன்னா, அந்த இதுக்கும் வியர்க்குது. எதற்கு? புராக்குக்கு வியர்த்து அந்த வியர்வை கீழே விழுந்தது. அப்படி விழுந்த போது அது வெள்ளை ரோஜாவாக முளைத்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வியர்த்தது. அந்த நேரத்தில் அந்த வியர்வை பூமியிலே விழுந்து மஞ்சள் நிற ரோஜாவாக அது முளைத்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வியர்த்தது. அந்த வியர்வை கீழே விழுந்த பொழுது அது சிகப்பு ரோஜாவாக மலர்ந்தது. இதில் ஒரு ஹதீஸை பாருங்க. மன் அராத ஐயஷும்மர் ராயிஹதி, என்னுடைய வாடையை, என்னுடைய மனத்தை உங்களுக்கு யாராவது நுகர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒரு ஆட்களுக்கும் சில ஆட்கள் வந்தால் சில அத்தரை பூசிட்டு வருவாங்க. இவர் போயிருக்கிறார் போல இருக்கே இந்த இடத்துல, நினைப்போமா இல்லையா? சில மனங்கள் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அராத ஐயஷும்ம ராயிஹதி, என்னுடைய வாடையை, என்னுடைய மனத்தை நுகர வேண்டும் என்று யாராவது விரும்பினால் ஃபல்யஷும்மல் வர்தல் அஹ்மர், சிகப்பு ரோஜாவை அவர் நுகர்ந்து கொள்ளட்டுங்கிறாங்க. இப்போ ரோஜாக்குன்னு ஒரு தனி மரியாதை நம்ம சுன்னத் ஜமாத்தில் இருக்கா இல்லையா? சும்மா போகிற போக்கில் எல்லாம் நம்ம ஆபாக்கள் செய்யல.
நுணுக்கமாகவும் மிகச் சரியாகவும் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்கள் அஜ்மீருக்கு போனீங்கன்னா ரோஜா மழையாக தான் இருக்கும். ரோஜா மலையாக இருக்கும், ரோஜா மழையாக இருக்கும். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியர்வையிலிருந்து உருவான மலர் அது. இப்படி அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு இடத்துல இறங்குறாங்க. இங்க 2 ரக்காத் தொழுவுங்க, இன்னொரு இடத்துல இறங்குறாங்க. இப்படி சில இடங்கள், குறிப்பாக ஒரு 3 இடத்தை நான் சொல்றேன். முதல் இடம் எது என்றால் மதீனா ஷரீஃப். மதீனா ஷரீஃப்ல மக்கால இருந்து நீங்க பைத்துல் மக்தஸ் போறதா மதீனாவை கிராஸ் பண்ணி தான் போகணும். மதீனா ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது எங்கே ஆளுகிறார்களோ வாழுகிறார்களோ அந்த ரவுலா ஷரீஃப், அந்த இடம், அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதாங்க. அதற்கு பிறகு இன்னொரு இடத்திலே 2 ரக்காத் தொழ சொல்லப்பட்டது. அது பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய பெத்லஹோம் என்று சொல்றாங்கல்ல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு, அது அரபியில பைத்துல் லஹம், அதான் பெத்லஹோமா மாறியது. அந்த பைத்துல் லஹம் எது என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் அது. அப்போ ஒரு நபி, ஒரு இறைநேசர், இறை அன்பாளர் பிறந்த இடம் என்பது சிறப்புக்குரியது. விளங்குதா இல்லையா? தொழுவதற்கு அது சரியான இடம் என்பது புரிகிறது. வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் தொழுக. அதை நீங்க எங்க தொழுகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலால தொழுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பெத்லஹேம் பைத்துல் லஹம்ல தொழுகிறது என்று இருக்கிறதா இல்லையா? அதற்கு பிறகு இன்னொரு இடத்திலையும் தொழுதாங்க. அது ஷஜரத்து மூசா என்று அதற்கு பெயர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு உரையாடிய இடம் அது. அல்லாஹ்வோடு உரையாடிய இடம் அது. குர்ஆன் பேசுகிறதா இல்லையா? ஒரு மரம் ஒளிர்ந்தது, அந்த ஏதாவது மூசா நபி தன்னுடைய மனைவியோடு வரும்போது நீங்கள் இங்கே இருங்க, நான் அதை போய் பார்த்துட்டு வர்றேங்க போது அந்த மரம் பேசியது என்று குர்ஆன் பேசும். அந்த மரத்திற்கு ஷஜரத் மூசா என்று பெயர். அந்த இடத்துல நின்றிருக்கார். அப்ப இவைகள் எல்லாம் அல்லாஹ்வோடு பேசிய இடம், ஒரு நபி பிறந்த இடம், ஒரு நபி மறைந்து வாழப்போகக்கூடிய இடம். இவைகள் எல்லாம் சிறந்த இடம், அவைகள் எல்லாம் தொழுவதற்கு தகுதியான இடம் என்று இதன் வழியாக நமக்கு காட்டப்பட்டது. இந்த அடிப்படையிலே அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது பல்வேறு காட்சிகள், நிறைய காட்சிகளை பார்க்குறாங்க. நான் அறிந்தவரை கிட்டத்தட்ட 100 காட்சிகள் அதில் இருக்கு. அந்த 100 காட்சி சொல்லி முடிக்கிற நாளைக்கு இஷாவாயிடும். அதில் குறிப்பிட்டு ஒரு 1-2 செய்தியை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதனுடைய மண்டை உடைக்கப்படுகிறது, ஒரு மனுஷன் மண்டை உடைக்கப்படுகிறது. சுக்குன் ஒரு கல்லை தூக்கி அடிச்சு உடைக்கிறான், செதறுது மண்டை. சும்மா ஆதத் கமா கானத், பிறகு அந்த மண்டை பழைய மாதிரி சரியாயிடுது, திரும்ப உடைக்கப்படுது. எப்படி இருக்கும் யோசிங்க. கல்லால் அடிச்சு உடைக்கப்படுது. இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அதாபு, ஏன் இந்த வேதனை? ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. யாரும் சொல்லலாம், உங்க உம்மத்தில் உள்ளவன் தான், தொழவே மாட்டான், தொழவே மாட்டான். எனக்கு ஞாபகம் வருகிறது, எங்களுடைய உஸ்தாத், சங்கையும் மகத்துவமும் மாண்பு மிக்க மஹமூத் சுலைமான் ஆலிம் ரஹிமஹுல்லா இந்த புனிதமான மன்றில் அடங்கி இருக்கிறாங்க. நான் ஹிஃபு ஓதுனேன் அவங்கள்ட்ட. ஒரு தடவை ஒரு ஜனாசா வந்தது. இங்கே உள்ளவங்களுக்கு யார் நினைவு இருக்கா எனக்கு தெரியல. ஜனாசா இங்கே கொண்டு வரப்பட்டது, அவங்கள தொலை வைக்க சொல்லப்பட்டது. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இருக்கு. இப்போ நான் சின்ன வயசு, இவன் ஒரு நாளும் தொழுது கிடையாது, இவனுக்கு நான் தொலை வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. தொலை வைக்க மறுத்தாங்க. துணிச்சலானவர்கள், சத்தியத்தை தெளிவாக பேசக்கூடிய ஒரு மகானவர்கள். அப்ப இந்த மேராஜுகளுடைய பெரிய பரிசை தொழுகைதான். அந்த தொழுகையை தொழாதவன் அவனுடைய தலையை உடைக்கப்படும், அது மீண்டும் சீராகும், உடைக்கப்படும். அப்ப அது மனுஷன் இருந்தானா அது சூக்கும உலக காட்சி. ஒரு பில்டிங்கை இதெல்லாம் பாருங்க, சயின்ஸோட எவ்வளவு ஒத்து போகக்கூடிய விஷயங்கள். சயின்ஸோட ஒத்து போகிறது அப்படிங்கிறது சொல்றதை விட சயின்ஸுக்கு நிறைய தகவல்களை இது தருது. எப்படின்னா, நீ ஒரு பில்டிங், ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், ஆர்கிடெக்ட் இருக்கிறார், ஒரு பில்டிங் கட்டணும், இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஒரு முதலாளி சொல்றார். ஒரு ஓனர் அவர் வீடு கட்ட போறார். இப்போ ஒரு டயக்ராம் பண்றார். பண்ணி அந்த வீடை
ஒரு வீடியோலையே அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அப்படியே கொண்டு வந்து அந்த வீடுடைய கிச்சனை, அது இது, பாத்ரூமு, ஹாலு, பெட்ரூமு எல்லாத்தையும், போர்ச்சிக்கோ, அதனுடைய பால்கனி எல்லாத்தையும் என்ன செய்வார், அப்படியே வடிவமைச்சு காட்டிடுவார். ஆனால் அந்த கட்டிடம் வந்துருச்சா? இல்லை. ஒரு கட்டிடம் இருக்குது, அதை போட்டோ எடுக்கிறேன்னா அது வேற விஷயம். ஆனா அப்படி அல்ல. தமிழ் கற்று தந்துட்டாங்க. இந்த மேராஜ் நமக்கு கற்று தருகிறது இதெல்லாம் உருவாக்க முடியும் என்பது. அப்ப அந்த மாதிரி ஒரு காட்சியை அவங்க பார்க்கிறாங்க. இரண்டாவதாக ஒரு காட்சி அவங்க பார்க்கிறாங்க, இரத்த கடல். இதெல்லாம் கடல் இருந்தானா காட்சி அது. இரத்த கடலிலே கடந்து ஒருவன் நீந்தி கொண்டிருக்கிறான். இரத்தத்திலிருந்து எவ்வளவு வாடை வரும், துர்வாடை. நீந்தி கொண்டு இருக்கிறான். நீந்தி 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 அவன் கஷ்டப்பட்டு கரையேறும் பொழுது கல்லால ஓங்கி அடிக்கப்படுது. அடிச்ச வேகத்தில் கடல்ல நடுவுக்கு போயிடுறான். திருப்பி அங்கேருந்து வர்றான், திருப்பி போறான், திருப்பி வர்றான், கல்லால் அடிக்கப்படுகிறது. இது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது உங்க உம்மத்தில் உள்ளவங்க தான். வட்டி சாப்பிட்டவங்க, ரிபா. இன்னைக்கு படிப்பினை, மேராஜ் முழுவதும் படிப்பினை தான். இந்த வட்டி அப்படின்னா, இந்த வட்டியே சீராக்குவதற்கு, இது ஹலால் என்று சொல்வதற்கு நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டு வர்றாங்க. இது அப்படி இப்படி நமக்கே சொல்லி தராங்க. ஹஸ்ரத் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அது இப்படி, அதனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. இது இப்படி, அதனால் பிரச்சனை இல்லை. இதை இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது கூடுமா கூடாதா? அட அதில் பிரச்சனை இல்லை, அதில் பிரச்சனை இல்லை, இதில் பிரச்சனை இல்லைன்னு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியே. பிரச்சனை இல்லாமல் ஆனதுக்கு பிறகு என்கிட்ட வந்து கூடுமா கூடாதுன்னு ஏன் கேட்குற நீ? அப்போ என்ன, நாங்கள் இவர்கிட்ட போய் கேட்டோம், அவர் கூடுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபத்வா, நம்ம சிக்க வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம பார்க்குறோமா இல்லையா? இது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். இது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது வியாபாரம், திஜாராங்கிற தலைப்பில் நம்ம பேசினா அது விரிவாக பேசலாம். எனவே யார் வட்டியை சாப்பிட்டானோ அவனுடைய நிலை இது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு உணர்த்துறாங்க. நீ அதில் கவனமாக இருந்து. இன்றைக்கு உலக வங்கிகள் நீங்க பாருங்க, அமெரிக்காவில் எத்தனை வங்கிகள் மூடப்பட்டிருக்கு. பெரிய செல்வ நாடுன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அது ஒன்றும் பெரிய செல்வ நாடு இல்லை. சவுதி அரசினுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பணங்கள் அங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் எல்லா நாட்டு அரபுகளும் அங்கே போட்டிருக்கிறாங்க, அமெரிக்கா பேங்குகளில். ஆனா குறிப்பாக சவுதிகளினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் அதிகம், முதலீடு அதிகம். அந்த முதலீட்டை எடுத்தால் அமெரிக்கா இயங்குவது கஷ்டம். இது பெரிய பணக்கார நாடு, அதுக்கு இந்தியா எவ்வளவு தங்கம்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையிலும் கூட அமெரிக்காவில் பல பேங்குகள் திவாலாக ஆனது. காரணம் வட்டி. வட்டி இல்லாமல் செயல்பட முடியாது, இயங்க முடியாது என்ற ஒரு தகவலை எல்லாருடைய மூளையிலும் யூதர்கள் திணித்து விட்டார்கள். நம்ம பலஸ்தீனை இழந்ததே, பைத்துல் மக்திஸை இழந்ததே அந்த வட்டியின் வழியில்தான். அந்த வரலாறு படித்தால் தெரியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இது யூதர்களினுடைய சதி. வட்டி இல்லாமல் இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாகிட்டோமா இல்லையா? எனவே யார் வட்டியை சாப்பிடுகிறாரோ அவருக்கு இந்த முசீபத்து ஏற்படும் என்பதை அந்த காட்சியில் உணர்த்தப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு காட்சி, ஒரு மனுஷன் அந்த நகம்னா லேசான நகம்ல, பெரிய பெரிய நகமா இருக்கு. ஒரு 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 5 வருஷம் நகம் வெட்டாம இருந்தா நகம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும். அது சாதாரண நகம் அல்ல, வெண்கலத்தால் ஆன நகம், நுஹாஸ், வெண்கலத்தால் ஆன நகத்தை கொண்டு ஒரு மனுஷன் அவனே தன்னுடைய முகத்தை பிரண்டி கொள்கிறான், அவனுடைய நெஞ்சை கிழித்துக் கொள்கிறான். யார் இவன், யார் இவன் என்று ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. சரி, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், யாரும் சொல்லலாம், இவனும் உங்கள் உம்மத்தில் ஒன்றவன் தான், இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லுவான், நம்பகம் இல்லாத தன்மையெல்லாம் நம்பகமாக பேசுவான், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவான், இட்டு கட்டுவான், வாட்ஸ்அப்பின் மூலமாக எல்லாத்தையும் அனுப்பணும். நடக்கிறதா இல்லையா? என்னெல்லாம் அனுப்பணுமோ அனுப்பி முடிச்சிரு.
யாரையெல்லாம் நம்ப வைக்கணுமோ நம்ப வச்சிடுறது. ஆக இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பக்கூடியவன், அடுத்தவர்களை பற்றி அவர்களுடைய மான விஷயத்திலேயும் அவர்களுடைய கண்ணிய விஷயத்திலேயும் அவர்கள் விழுந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகுவார்கள் என்று அதன் வழியாக எச்சரிக்கப்படுகிறது. இதன் மூலமாக நானும் நீங்களும் நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளணும், தொழுகையை பேணணும், வட்டியை விட்டு தூரமாக ஆகணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி பல காட்சிகள், ஒரு 3 சின்ன குறிப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பைத்துல் மக்தஸ் வந்து சேர்றாங்க. அப்படி வந்து சேர்ந்த போது எல்லா நபிமார்களும் ஆஜரானாங்க. 1,24,000 நபிமார்கள் ஏறக்குறைய நம்ம படிச்சிருக்கிறோம். அத்துணை நபிமார்களும் ஆதம் நபி முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அவங்கள வரவேற்கிறது. ஏன்னா அவங்களுக்கு மேலே ஒரு ஆள் இல்லையே, இப்போ அவங்கள வரவேற்க எல்லாரும் வரணுமா இல்லையா? எல்லாரும் பிரசன்ட், அத்தனை பேரும் பிரசன்ட் ஆனாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலக காத்திமல் அன்பியா. அவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வந்தால் வரவேற்பு கொடுப்போமா இல்லையா? இந்த வரவேற்புன்னு ஒரு நிகழ்ச்சியை வச்சிருக்கிறோமே, அது அப்போவே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலக காத்திமல் அன்பியா, நபிமார்களுடைய நிறைவாக இறுதியாக அல்லாஹ் உங்களை ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஃபனிஅமன் நபியு அன்த, நபிமார்களிலேயே மிக உச்ச நபி நீங்கள் தான். வனிஅமல் அஹு அன்த, எங்களுடைய சிறந்த சகோதரரும் நீங்கள் தான். வ உம்மத்துக கைருல் உமம், உங்களுடைய உம்மத்து தான் எல்லா உம்மத்திலையும் சிறந்த உம்மத். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பாக்கியானமோ. இப்படி அவங்கெல்லாம் வாழ்த்துறாங்க. நம்ம ஒன்றும் பெருசாக கிழிச்சற இல்லை, ஆனால் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். அந்த சர்டிஃபிகேட் நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய பலம். அது அல்லாஹ்வுடைய கருணை அதிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிலே இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்போது அவர்கள் பைத்துல் மக்தஸில் வந்த பொழுது எல்லா நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில் வர்றாங்க. அந்த புராக்க ஒரு சஹ்ரத், அந்த சஹ்ரா இப்பவும் இருக்கு, நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த பாறையில கட்டுறாங்க. அந்த சஹ்ரத்தை பற்றி ஹதீதுகள்ல வரலாறுல என்ன பேர் வருகிறது தெரியுமா? சஹ்ரத்தும் மின் சுஹூரில் ஜன்னா, அது சுவன பாறைகளில் ஒரு பாறை. அது ஒரு பாறை இன்னைக்கு இருக்கு. அந்த பாறை சுவன பாறைகள். உலகத்தில் எத்தனை ஊற்றுகள் இருக்கு இல்லையா? ஸ்ப்ரிங் ஊற்று, தண்ணி வருது. அந்த ஊற்றுகளினுடைய அந்த அடிப்படை எங்கே இருக்குன்னா அந்த பாறைக்கு கீழே தான் இருக்குது. அதில் நிறைய மீன் அஜாயிபில்லா, அல்லாஹ்வினுடைய குதரத்திலே உள்ளதுன்னு எழுதுறாங்க. அதுக்கு கீழே எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு. அவ்வளவு புனிதமான பூமியை தான் யூதம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான். அத்தனை நபிமார்கள், எத்தனை நபிமார்கள், பாரக்கனா ஹவுலஹுங்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்கனா ஹவுலஹு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறான். பரக்கத்து என்ற அந்த வார்த்தையை நம்ம விவரிக்கணும்னா அதுக்கு தனி பயான் வைக்கணும். அவ்வளவு செய்தியை ரசூல் சொல்றாங்க. பரக்கத்துன்னு ஒரு தலைப்பு கொடுத்து உலமாக்களை பேச வச்சு பாருங்க, அவ்வளவு அற்புதமானது அந்த வார்த்தை. பாரக்கல்லா பாரக்கல்லான்னு சொல்றோம் இல்ல, பாரக்கன்னா துட்டா, அதுவும் அது ஒரு பகுதி. இந்த சஹரா இருக்குதே, இது பாரக்கல்லா. அதை அவன் தோண்டி பார்க்க ஆரம்பிச்சுன்னா எத்தனையோ மில்லியன் கோடிக்கு மேலே அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உலகம் முழுவதும் தண்ணியை பிளாக் பண்ண முடியும். அவ்வளவு பெரிய சக்தி அதற்கு கீழே இருக்கிறது. அங்கிருந்து தான் ஊற்றுகள் தொடங்குகிறது என்கிறார்கள். அங்கே வரக்கூடிய ஊற்று எங்கிருந்தா வானிலிருந்து சிதறத்தில் முந்தஹாவிலிருந்து வருகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இப்படி வானோடு தொடர்புடைய இடம் அது. இந்த பைத்துல் மக்தஸுக்கு வந்து சேர்ந்தாங்க, புராக்க கட்டி போட்டாங்க. ஏன் புராக்க கட்டி போட்டாங்க? ஓடிடுமா? புராக்க கட்டி போடு. நீ ஒட்டகத்தில் வந்தாலும் தொழுகைக்காக வேண்டி ஒட்டகத்தில் வர்ற, ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு. இதுதான் நம்ம செய்யணும். பைக்கில் வர்றீங்கன்னா பைக்கை பூட்டி சாவியை கையில் எடுத்துக்க. அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நீங்கள் பைக்கில் சாவி வச்சுட்டு போனோன்னா அல்லாஹ் அவனை பார்த்துக்கிடுவான். அப்போ நீ எடுத்துகிட்டு போ. இது நம்பிக்கை அல்ல. இதுவா நம்பிக்கை? அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்ட்டு அது நம்பிக்கை இல்லை. இது அல்லாஹ் நமக்குன்னு ஒரு வழியை தந்திருக்கிறான், ஒரு புத்தியை தந்திருக்கிறான். அட பூட்டி காரா பைக்கா பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு அல்லாஹ் காவல் அப்படின்னு வா. இதுதான் முறை, இதுதான் ஈமான்.
இதுதான் மார்க்க நமக்கு சொல்லி தருது. அல்லாஹ் பார்த்துக்கிடுவா, நீங்க வாங்க, உங்க குடும்பத்தை அல்லாஹ் பார்த்துக்கிடுவா, வாங்க நான் போய்க்கலாம் அப்படிலாம் கூட்டிட்டு போறது இருக்குது. இது சரியா? இது ஈமானா? இது முறையா? அருமையான பெருமக்களே, நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆக அந்த புராக்க கட்டி போடப்பட்டு கட்டி போட்டுட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உள்ள வந்தாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்க தொலை வைங்க, நீங்க தொலை வைங்கன்னு. எல்லா நபிமார்களுக்கும் அவங்க தொலை வச்சாங்க. இமாமுல் அம்பியாய் வல் முர்சலீன் நம்ம ஓதுறமா இல்லையா, சொல்றமா இல்லையா, இமாமுல் அம்பியாய் வல் முர்சலீன். இப்போ இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களுக்கும் முர்சலான ரசூல்மார்களுக்கும் அவர்கள் இமாமாக நின்று தொலை வச்சாங்க. தொலை வச்ச முடிந்ததற்கு பிறகு அவங்களுக்கு பால் கொடுக்கப்பட்டது. பால் அவங்க குடித்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஹதல் ஃபித்ரத, பரிசுத்தத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். இதில் செய்திகள் நிறைய இருக்கு. இப்போ இதனால தான் இப்போ ஒரு புனித பயணம் ஆரம்பமாக போகுது. இங்கே பைத்துல் முகத்தஸ்லேருந்து விண்ணுக்கு உயர போகிறாங்க. அப்போ அந்த புனித பயணத்துக்கு பயணம் போகும்போது பால் கொடுக்குறாங்க. நம்ம ஆபாக்கள் செஞ்சாங்களா இல்லையா? பயணம் போகும்போது பால் தருவாங்களா இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. சும்மா ஒன்றும் செய்யல, ஆன்மீக ரீதியிலையும் ஹதீதை ஆய்வு செய்தும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தெளிவாக செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சாங்க, தெளிவா இருக்குது, ஹதீதுகள்ல இருக்கு. அஹல்தல் ஃபித்ரத, பரிசுத்தத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்கள், எடுத்துக்கொண்டீர்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, லிஃப்டில் போகிறாங்க, ஏனியில் போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு பாஸ் பண்ணி வச்சுட்டு செய்தியை வர்றோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த பொழுது அதற்கு பிறகு எல்லா அரசர்களுக்கும் கடிதங்களை அனுப்பினாங்க. கைசர் என்று சொல்லக்கூடிய ரோம மன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு அந்த ரோமையை ஆளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் கைசர் என்று பெயர். அன்றைய காலத்தில் இருந்த அந்த மன்னரினுடைய பெயர் ஹிரக்கல். புகாரி தெளிவாக பேசும். புகாரியினுடைய ஆரம்பத்தில் அந்த வரலாறு நீட்டமாக பேசப்படுகிறது, நீளமாக விவரிக்கப்படுகிறது. அந்த ஹிரக்கல் மன்னர் அவர் பெரிய ஒரு ஆய்வாளர், பெரிய சிந்தனையாளி, தூய்மையானவர் தான். அவர் ஈலியா என்று சொல்லக்கூடிய அந்த பைத்துல் மக்தஸுக்கு வந்திருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் தான், ரோம அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் அன்றைக்கு சிரியா இருந்தது, ஜோர்டான் இருந்தது, ஈலியா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தஸ் இருந்தது, ஈஜிப்ட் இருந்தது. இதெல்லாம் அவங்க கையில் இருந்தது. அப்ப அவர் வர்றாரு, மன்னர் வந்து அவர் கேள்விப்பட்டு இந்த மாதிரி சிரியாவுக்கு யாரோ வந்திருக்கிறாங்களா, வியாபாரம் வருவாங்களே, வந்து அந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கும்போது அபூ சுஃபியான் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கடையில் ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்சு எல்லாரும் வியாபாரத்துக்கு கிளம்பி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அபூ சுஃபியான் அவர்களோடு வந்திருந்த அந்த குழு ஒரு 40 பேர்கிட்ட இருப்பாங்க. அவ்வளோ பேரையும் அழைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே ஈலியா என்ற அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய ஊருக்கு வந்தாச்சு. வந்ததும் அவங்க கேள்வி கேட்குறாரு, மன்னர் கேள்வி கேட்குறாரு, கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லணும். உங்களில் குடும்பத்தில் அந்த தன்னை நபி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு குடும்ப உறவால் நெருக்கமானவர் உங்களில் யார்? அபூ சுஃபியான் தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் தான் அப்படிங்கிறாங்க. வா முன்னுக்கு வா. முன்னுக்கு வந்துட்டாங்க. நான் கேள்விகள் கேட்பேன், சரியாக பதில் சொல்லணும். மற்றவங்களை பார்த்து சொன்னாங்க, மற்ற குறைஷிகள் தான். இவர் ஏதாவது பொய் சொன்னா, இவர் பொய் சொல்றான்னு நீங்க சொல்லிடணும். இல்ல நான் தெரிய வந்ததுன்னு சொன்னா நான் யாருன்னு தெரியுமில்ல. அன்னைக்கு பெரிய வல்லரசு, அவருக்கு மேல ஒரு அரசர் இல்லை, சக்கரவர்த்தி. எனவே சொல்லிட்டு இப்போ கேள்விகளாக கேட்குறார். கேள்வி கேட்டால் அபூ சுஃபியான் சொல்கிறாங்க, இங்கே யாராவது என்னை காட்டி கொடுத்துருவாங்களோன்ற பயத்தில் தான் நான் என்ன செய்யலை, பொய் சொல்லாமல் அவங்க கேட்டதுக்கு நான் சரியாக பதில் சொன்னேன். ஆனால் ஒரு இடம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் கேட்ட கேள்விகள் பல கேள்விகளில் ஒன்று, என்னைக்காவது அவங்க பொய் சொல்லதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பொய் சொன்னதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? தன்னை நபி என்று சொல்வதற்கு முன்போ அல்லது சொன்ன பிறகோ அப்படி என்னைக்காவது பொய் சொன்னதாக நீங்கள் கற்பனை செஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்பா அவர் சொன்னார், இல்லை, ஆனால் ஒரே ஒரு இடத்துல அப்படி இருக்கு. ஒரு விஷயம் என்ன, ஒரே இரவில் இந்த பைத்துல் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டு நான் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் அது சாத்தியமா?
அந்த காலத்தில் சாத்தியம் இல்லைல்ல. நான் ஜும்மாவிலையும் சொன்னேன். இப்போ உங்களோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ உட்காந்து நான் பேசிவிட்டு காலைல சுபு ஜமாத்துக்கு நான் அங்கே வர்றேன்னு வைங்களேன், புதுப்பள்ளிக்கு நான் வர்றேன். வரும்போது நான் சொல்கிறேன், ராத்திரி உங்களோட பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, ராத்திரி 10 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான் வீட்டுக்கு போனேன், கொஞ்சம் சாப்பிட்டேன் விட்டேன். ஒரு 12 மணிக்கு நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ராத்திரி வரைக்கும் நல்லா தானே இருந்தார், யோசிப்பீங்களா இல்லையா? என்ன இப்படி ஆகிட்டாரு? அப்போ இந்த மாதிரி உள்ள காலம் இப்போவே இப்படி இருக்குது. இப்போவாவது விரைந்து செல்லக்கூடிய வாகனங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சைக்கிள் இருந்ததா? சைக்கிளே இல்லாத காலத்தில் விமானத்தில் நினைச்சு பார்க்க முடியுமா? எனவே இந்த ஒரு கட்டத்தில் ஒரே இரவில் அங்கே வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு. அப்போ அங்கே இருந்த ஒரு பாதிரியார் சொன்னார், அப்படியா, அது எந்த இரவுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த உங்களுக்கு குறிப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த குறிப்பை பாருங்கள், அல்லாஹ்வினுடைய ஒரு பெரிய ஆற்றல் அதுதான். அந்த குறிப்பு அவங்ககிட்ட இருக்கு, அபூ சுஃபியான் அவங்க கையில் இருக்குது. அந்த டேட்டை குறித்து வச்சிருக்கிறார், அது கையில் இருக்கு. இது ஒரு யதார்த்தம் தானே, ஆச்சரியம் தானே இது? ஆமாம் இருக்கு. அது என்ன நாள் அப்படின்னு கேட்ட உடனேயும் அப்படியே திகைச்சிட்டார். இந்த நாள் இல்லையா? சுபஹானல்லாஹ். அந்த பாதிரியார் சொன்னார், அன்றைக்கு மாலை வேளையில் பைத்துல் மக்தஸினுடைய கதவுகளை நான் சாத்த வரும் பொழுது அந்த மெயின் கேட் இருக்குமில்ல, இப்போ இது மெயின் கேட்னா அந்த மெயின் கேட்டால் பூட்ட முடியல, பூட்டம் வரமாட்டேங்குது, சிக்குது கிடந்து. மற்ற கதவுலாம் உள்ள பூட்டியாச்சு, உள்ள பூட்டிட்டு கடைசி மெயிலே கேட்டால் வெளியில் பூட்டணும். மெயின் கேட்டை பூட்ட முடியல. நான் எவ்வளோ பார்த்தா அப்புறம் மற்றவங்களாம் வந்தாங்க, துணை பாதிரிமார்கள் வந்தாங்க, எங்களுடைய மக்கள் வந்தாங்க, எல்லாரும் கிறிஸ்தவர்கள். நாங்கள் பூட்டுவதற்காக முயற்சி செய்தால் முடியல. சரி விடு, நான் நாளைக்கு வந்து ஒரு தச்சரை கூப்பிட்டு சரியாக பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்தால் அந்த கதவு லேசாக பூட்டுது, சரியாயிடுச்சு. யாருமே சரியாகுமோ எப்படி சரியாயிடுச்சு? ஒன்று. இரண்டாவதாக பல ஆட்கள் அவர்கள் வந்து போன தடங்கள் இருந்தது. அப்போ ரூஹோடு தான் வந்திருக்கிறாங்க எல்லா நபிமார்களும். பல ஆட்கள் வந்து தடங்கள் இருந்தது. அதை விட ஆச்சரியமான ஒன்றை நான் சொல்லவா? அதைவிட ஆச்சரியமான ஒன்றை சொல்லவா? நான் பள்ளிக்குள்ளே வந்து பார்க்கும் பொழுது அங்கே வியர்வைகள் படிந்த தடம் இருந்தது. வியர்வை யாருக்கு வரும்? ரூஹுக்கு வருமா, ஜசதுக்கு வருமா? ரூஹும் ஜசதும் சேர்ந்து இருந்தால்தான் வியர்வை வரும். உயிரோடு ஒரு மனிதன் இருந்தால் வியர்வை வரும், இல்லைன்னா வராது. நாங்கள் ஆச்சரியப்பட்டு போனோம். அவர் அப்படி பார்த்துட்டார். இந்த நாளில் அப்போ அந்த நபி இங்கே வருவதற்காகத்தான் இந்த கதவு பூட்டாமல் இருந்திருக்கிறது. அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்தி வைக்கிறான் என்பதை பாருங்கள். ஒரு ஆச்சரியம் இல்லையா? இன்னும் நாம் மேராஜுக்கு போகலை, இஸ்ரா வரைக்கும் தான் நிற்கிறோம். இஸ்ரா என்றால் பைத்துல் மக்தஸ் வரைக்கும். இந்த பைத்துல் மக்தஸில் நடந்த நிகழ்வுகள், அவர்களுடைய பேச்சு, அந்த நபிமார்கள் பேசியது, எல்லா நபிமார்களும் ஒன்று கூடினார்கள் பைத்துல் மக்தஸில். எல்லா மலக்குமார்களும் ஒன்று கூடினார்கள் சித்ரத்துல் முன்தஹாவில். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்றாலே அதுக்கு நேர் பொருள் என்ன தெரியுமா? ஏணின்னு அர்த்தம். உரூஜ் என்றால் ஏறுதல், மேராஜ் என்றால் ஏறி செல்லும் கருவி. அப்போ என்ன ஏறி செல்லும் கருவி? என்ன? ஏணி, அவ்வளோதான். அந்த ஏணியில் அவங்க என்ன செய்கிறாங்க? ஏறி போகிறாங்க. அந்த ஏணின்னா நம்ம லிஃப்ட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம அவ்வளோதான், நமக்கு மண்டைக்கு அவ்வளோதான் வரும். இது கற்பனைக்கெல்லாம் எட்டாத வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏணி. இந்த ஏணி இப்போ பாருங்க, பைத்துல் மக்தஸ், அங்கிருந்து பைத்துல் மக்தஸுக்கு வந்து வானத்துக்கு போகணுமா? நேராக மக்காலிருந்து காபாலிருந்து வானத்துக்கு போயிருக்கலாமா? இல்லையா? போக முடியுமா? முடியும். ஏங்க வந்தாங்க அப்படின்னா அறிஞர்கள் எழுதுறாங்க பாருங்க. பைத்துல் மக்தஸத்துக்கு பகுதிக்கு அந்த வானத்தில் பாபுல் ஹஃபதா, முதல் வானத்தினுடைய வாசலுக்கு பேர் பாபுல் ஹஃபதா. இந்த பாபுல் ஹஃபதா எங்கே இருக்கிறது என்றால் பைத்துல் மக்தஸுக்கு நேரம் இருக்கு. அப்ப இஅ்விஜாஜ், இந்த வளைதல் இல்லை, நீங்க நேரம் அப்படி போயிடலாம், செங்குத்தா அப்படி நேரம் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். லிஃப்ட் எப்படி போகும்? இப்படி தானே போகும், நேரம் தானே போகும். எங்கேயாவது லிஃப்ட் இப்படி வளைஞ்சு போகிறது இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? பிரான்ஸில் இந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல, அதில் நேரம் போகாது. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? 19வது நூற்றாண்டிலேயே அந்த ஈஃபில் டவர் கண்டுபிடிச்சான். 19வது நூற்றாண்டில் கண்டுபிடிச்சான். அந்த ஈஃபில் டவரில் இருக்கக்கூடிய, நான் ஏறி இருக்கிறேன் அதில், அந்த லிஃப்ட் வந்து இப்படி போகாது, இப்படி தான் போகும், இப்படி தான் போகும், வளைஞ்சு தான் போகும்.
அதை பற்றிய குறிப்புகள் நீங்கள் பார்க்கலாம். அதில் எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை அடி இருக்குது, 3 தட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஆனால் இங்கே என்ன புரிகிறோம் என்றால், நேரடியாக வளைவு இல்லாமல் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி பைத்துல் மக்திஸ் பகுதி தான், பாபுல் ஹஃபலாவுக்கு, வான வாசலுக்கு. இரண்டாவதாக இப்போ ஃப்ளைட்டுங்கிறது இப்படி தான் போகும், பார்த்துக்கிறீங்களா? இப்படி தானே போகுது, நேரம் இப்படி தான் போகும். ஆனால் இப்படி போய் இப்படி போனால் சீக்கிரம் போயிடலாம். ஆனால் அப்படி போக முடியாது. அதனால் யாரால் போக முடியும்னா ராக்கெட்டால் போக முடியும். எனவே தான் ராக்கெட் அதிக வேகத்தோடு போகுது. ராக்கெட் நீங்கள் போகிறது பார்த்தீங்களா, இப்படி தான் போகும். எனவே இவைகள் எல்லாம் அன்றைய காலத்திலேயே விஞ்ஞானமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இன்னைக்கு அவைகள் எல்லாம் விஞ்ஞானிகளுக்கு அதெல்லாம் விருந்து. நம்ம சும்மா நினைச்சிட்டு இருக்கிறோம், இவன் அதை கண்டுபிடிக்கிறான் இதை கண்டுபிடிக்கிறான்னு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழு ஆய்வு செய்யப்படுகிறது பிற மத அறிஞர்களால், பிற மதத்தை சார்ந்த அறிஞர்களால். முஸ்லீம்களும் நிறைய ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, இமாம்கள் நிறைய கருத்துக்களை தந்திருக்கிறாங்க. இமாம் தந்தாவி ரஹ்மஹுல்லா அவங்களுடைய தஃப்சீரை நீங்கள் படிச்சிங்கன்னா அவரும் சயின்டிஃபிக்காக, மருத்துவமாக, மெடிக்கலாக தான் இருக்கும். அவ்வளோ ஆச்சரியமான செய்திகளை சொல்லுவாங்க. அவங்க சமீப காலத்தில் வாழ்ந்தவங்க இமாம் தந்தாவி ரஹ்மஹுல்லா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இந்த லிஃப்ட் இப்போ உதாரணமாக ஒரு வயசான ஆளுன்னு வைங்க, ஒரு 10 மாடி ஏறி போகணும். ஒரு மாடியை ஏறி போகிறதுக்கு 1 நிமிஷம். நீங்கள் என்ன கணக்கு சொல்வீங்க? 10 மாடிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மாடியை ஏறி போகிறதுக்கு 1 நிமிஷம். ஒரு வயசான ஆள், ஒரு 70 வயசு 75 வயசு, அவர் 10வது மாடிக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ 10வது மாடிக்கு போகும்போது எவ்வளோ நேரம் ஆகணும்? 10 நிமிஷமா? பிழை. 10 நிமிஷத்தில் அவரால் போக முடியுமா? முடியாது. முதலாவது மாடிக்கு 1 நிமிஷத்தில் போனவர் 2வது மாடியை அந்த வேகத்தில் அவரால் கடக்க முடியாது. வயோதிகம், வயோதிகம் அது யாராக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் போக முடியாது. ஒரு இளைஞர் 1 நிமிஷத்தில் போனால் அவன் 10 நிமிஷத்தில் போக முடியாது. 2வது 3வது 4வது என்ற போது அந்த நேரம் கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் லிஃப்டில் போனால் எப்பவும் அவன் யாராக இருந்தாலும் சரி, கிழவனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த நிமிஷத்தில் போயிருமா இல்லையா? அதிலேயே வேகம் வச்சிருக்கிறாங்க. அந்த வேகத்தை இவ்வளோ வேகத்தில் போகலாமா, அப்படி வேணாம் கேட்டு தருவாங்க, நம்மகிட்டே கேட்பாங்க, நீங்கள் எப்படி வைக்கிறதா இருந்தால். இப்போ அந்த மாதிரி ஒரு கருவி தான் ஏணி. அன்றைக்கு நமக்கு ஏணின்னு சொல்லப்பட்டது உயர்ந்து செல்லக்கூடியது. நம்ம ஏணி நம்ம விளங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். அது ஏணியா காணியாங்கிறதெல்லாம் ஆகிரத்தில் தான் நமக்கு தெளிவு வரும். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், அதற்கான காலம் இருக்கிறது. சரி, ஹைர் அருமையான பெருமக்களே, இந்த பைத்துல் மக்திஸை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று பைத்துல் மக்திஸ் வந்ததினுடைய நோக்கம் பாபுல் ஹஃபலா பக்கத்தில் இருக்கு. இரண்டாவதாக நேரம் அப்படி உயர்ந்துடலாம். ஏவஜாஜ் வளைஞ்சு கிளைஞ்செல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட் ரோடுன்னு சொன்னால் குயிக்காக அடிச்சுட்டு போயிடுவானா இல்லையா? இந்த ரோட்டில் போனால் ஸ்ட்ரைட் ரோடு, வளைவு இளைவுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா என்ன செய்வான்? அந்த ரோட்டை பிடிப்பானா, வேற ரோட்டை போவானா, அதை தேர்வு செய்வான். அப்போ இதெல்லாம் வழிகாட்டுதல். ஒரு பிரயாணி எந்த பகுதியை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்பதும் அதில் இருக்கிறது. நிறைய படிப்பினைகள், அது முழுக்க முழுக்க படிப்பினை தான். செய்திக்குள்ளே நான் வருகிறேன். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானத்துக்கு வர்றாங்க. அப்படி முதலாவது வானத்தில் வந்து ஆதம் நபியை பார்க்குறாங்க. அங்கே நிறைய நிகழ்வுகள். பாபுல் ஹஃபலா அதனுடைய வானத்திற்கு ஒவ்வொரு வானமும் எதால் உருவாக்கப்பட்டிருக்கிறது? வெண்கலத்தால், தாமிரத்தால், தங்கத்தால், வெள்ளியால், முத்துக்களால், இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் வரலாறுகள் பேசுகிறது. ஒவ்வொரு வானமும் எதால் அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு. ஒரு வானம் முழுவதுமே தங்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இருக்கு, எப்படி இருக்கும்? கொஞ்சம் சொரனாலும் போதுமே. அருமையான பெருமக்களை, இப்படி முதல் வானத்திற்கு வர்றாங்க. முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அந்த வானத்தினுடைய பொறுப்பாளர் மலக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்க பூமிக்கே வந்ததில்லை, ஒரே ஒரு தடவை வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறதா இருந்தால், அப்போ அந்த டைமில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் போது 70,000 அவர்களுடைய அசிஸ்டண்ட்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாஸால கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு தடவை தான் பூமிக்கு வந்தவங்க. ஆக முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு காட்சி. எனக்கு 6 நிமிஷம் இருக்கிறது. நான் அல்லாஹ்வை சந்திக்கல. இரண்டாவது வானத்தில் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அங்கே மட்டும் 2 நபி இருக்கிறாங்க.
ஏன் 2 நபி இருக்கிறாங்க அப்படின்னா, கடைசி காலத்தில் ஈசா நபி வந்துடுவாங்க இல்லை, அப்போ ஒரு நபி இல்லாமல் வானம் காலியாக இருக்கும். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏய்யா அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேரும் யாருன்னா சாட்சி பெருமா மக்கள். அவங்க 2 பேரும் அம்மாவும் ராதா தங்கச்சி. 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அந்தந்த வானங்களில் அவங்கள வச்சாங்கிறதுக்கு தனி வரலாறு இருக்கு. 1வது வானத்தில் அவங்க, இவங்க 2வது வானத்தில், 3வது வானத்தில் ஏன் அங்கே வச்சான், இந்த நபி ஏன் வச்சான், ஏன் நபிமார்களை வைத்தான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கங்கள் வரலாறுகளும் இருக்கிறது. 4வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலே அழகு. 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த முதலாக அஸ்ட்ராலஜி விண்ணியல் அறிவை கற்றுக் கொடுத்தவர்கள். ஒரு பெரிய விஞ்ஞானி அவங்க, வானியல் ஆய்வாளர் அவர்கள். அடுத்த 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4வது வானத்தில் நஹருல் ஹயான்னு ஒன்று இருக்கு. விட்டுட்டு போகவும் முடியல, எனக்கு சொல்லவும் முடியல. அப்போ நஹருல் ஹயா என்று ஒரு ஆறு ஓடுகிறது. அதில் நடுநிசையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குளிப்பாங்க. தன்னுடைய இறக்கைகளை உதறுவார்கள். 600 ரெக்கை இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரெக்கைகளிலும் பல்லாயிரக்கணக்கான இறகுகள் இருக்கு. அதிலிருந்து முத்துக்கள் மாதிரி அந்த ஒரு குளிச்சுட்டு விழுந்தா அப்படி துளி துளியாக வந்து விழுமா இல்லையா, ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒரு மலக்கு அல்லாஹ் படைக்கிறான். எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும். அப்போ மலக்குமாருடைய எண்ணிக்கை என்ன, மக்களுடைய எண்ணிக்கையாவது இன்னைக்கு 800 கோடி பேருங்கிறான், 800 crores. ஆனால் மலக்குகள் எத்தனை, ஒவ்வொரு நாளும் பல கோடியை படைக்கிறான் அல்லாஹ். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாடி பாதி கருப்பாவும் பாதி வெள்ளையாமல் இருக்கு, அதுக்கு தனி ஒரு வரலாறு. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். செய்தி நிறைவுக்கு நம்ம வருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே 7வது வானத்தில் ஒரு காபா இருக்கு, பைத்துல் மாமூர் அப்படின்ட்டு. அந்த பைத்துல் மாமூர்ல அப்படி சுவரில் சாஞ்சிக்கிட்டு யாரையும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. பைத்துல் மாமூருக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரை எதிர்பார்த்துக்கிட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான். அவங்க பிள்ளை தானே, அவங்களுடைய வம்சத்தில் தானே வர்றாங்க, தன்னுடைய பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப காபாவை பார்ப்பது என்பது நன்மை. காபாவை பார்ப்பதை விட ரசூலை பார்ப்பதல்ல, ரசூலை எதிர்பார்ப்பதே நன்மை. அப்ப பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது யார் உணர்த்துறா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்துறாங்க. அதற்கு பிறகு சிதறத்துல் முந்தஹா, சொர்க்கம் நரகம் இதெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே சொர்க்கலோகத்தில் பாராறு, தேனாறு, மதுவாறு, நீராறு இதெல்லாம் எங்கிருந்து உருவாகிறதுன்னு பார்க்க ஆசைப்பட்டாங்க. அதையெல்லாம் போய் பார்த்தாங்க. அதெல்லாம் தனி நிகழ்வுகள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிதறத்துல் முந்தஹான்னு வந்தாங்க. சிதறத்துல் முந்தஹா என்ன தெரியுமா, அது ஒளிபரப்பு தளம். அதில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வெளியாகும். அது கட்டளைகள் வெளியாக 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 அந்த மலக்குமார்கள் அதை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்கிருந்து தான் எல்லா கட்டளைகளும் பிறக்கக்கூடிய இடம், அது ப்ராட்காஸ்ட் ஆகக்கூடிய இடம். அந்த இடத்திலிருந்து தான் மலக்குமார்கள் அவங்களுக்கு என்ன கட்டளை வருதோ அதெல்லாம் செயல்படுவாங்க. அது ஒரு இலந்தை மரம். அது அந்த மரத்தை கடந்து யாராலும் போக முடியாது. அந்த மரத்தை கடந்து யாராலையும் போக முடியாது, மலக்குமார்களையும் போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மரத்தையும் கடந்து போகிறாங்க. அப்படி போகும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் வாங்கலைன்னு கூப்பிடுறாங்க. ஜிப்ரீல் என்னால் வர முடியாதுன்னாங்க. இந்த மாதிரி ஃபி ஹாதல் மகாம், இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹலீல், ஒரு நண்பரை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்தால் கரிஞ்சு போயிடுவேன், எரிஞ்சு போயிடுவேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒளிக்கடல் 500 திரைகள் இருந்ததாக சூஃபிகள் எழுதுகிறாங்க. அந்த ஒளிக்கடலை தாங்க முடியாது. இந்த இது 40 வாட்ஸா 20 வாட்ஸா இருக்கும். இங்கேருந்து ஒரு லைட் வந்து போட்டிருக்கிறாங்க. இது ஒரு 250 இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு 250 இருக்குமா, அது ஒரு 500 இருந்தால் எவ்வளோ பெரிய வாட்ஸ் வெளிச்சமாக இருக்கும். அதே 1000 இருந்தால் என்ன இருக்கும், கண்ணெல்லாம் கூசும். அது 2000 இருந்தால் சுடும். அது 5000 இருந்தால் பேசவே முடியாது இந்த இடத்துல. அப்போ 5000 கோடி வாட்ஸ்னா என்ன ஆகும், போட்டாலே எல்லாரும் எரிஞ்சு போயிடுவோம். அதையெல்லாம் தாண்டிய ஒளி கடல் அது. 70,000 திரைகள் ஒளி கடல்களை ஜிப்ரீல் சொன்னாங்க, நான் வந்தால் எரிஞ்சு போயிடுவான்னு. அதை கடந்து போகிறாங்க. அது தனி ரஃப் என்ற வாகனத்தில் போகிறாங்க. அதையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே, அரிஷை நெருங்குறாங்க. அரிஷுக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சூக்கும காட்சி. இது யார் என்று கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பதில் சொல்லப்பட்டது பாருங்க, இது எல்லா இளைஞர்களுக்கும். ஒரு இளைஞன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அரிஷுக்கு கீழே இளைஞர் இருக்கிறங்கிறது சொர்க்கத்தில் இருப்பதை விட சிறந்தது.
அரிஷுக்கு கீழே இருக்குன்னா லேசான அரிஷு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மேராஜுடைய பாடத்தில் எழுதுறாங்க, நஃபாத்தில் தெரியால ரொம்ப பிரம்மாண்டமாக எழுதுவாங்க. அரிஷுக்கு கீழே இருக்கிறது என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறத விட சிறந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பு ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். யாரு அப்படின்னு கேட்டா, இவன் யார் தெரியுமா? எந்த இளைஞன் தெரியுமா? தன்னுடைய உம்மா வாப்பாவுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தவன். அப்போ ஒழுக்கமாக பண்பா கட்டுப்பாடாக நடந்தா என்ன வரும்? என்ன பேர் வரும்? யார் வீட்டு பிள்ளை, யார பிள்ளை அப்படி கேட்பாங்களா இல்லையா? ரொம்ப சிறிய பையனாக இருக்கிறானே, நல்ல பையனாக இருக்கானே, நல்ல பொண்ணாக இருக்கிறாவே கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தவன் அரிசுக்கு கீழே இருப்பான். சல்லல்லாஹு பார்க்குறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்க போகிறாங்க. அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது சப்தம் வருகிறது, நீங்கள் என்ன நெருங்கி வாங்க. சல்லல்லாஹு நெருங்குறாங்க. சும்மதனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவுதுனா. சூரத்து நஜ்ம் அதை குறித்து விரிவாக பேசும். மிக அற்புதமாக சூரத்து நஜ்ம் பேசுகிறது. அப்போ அல்லாஹ் போனதும் அத்தஹியாத் அஸ்ஸலவாத் அத்தய்யிபாத் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காணிக்க வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சொல்லாலான அமல்கள், செயலாலான அமல்கள், பொருளாலான அமல்கள். சொல்லால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாலான அமல். இப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன். தொழுவுறோம், அது செயலாலான அமல். ஜகாத்து கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோம், பொருளாலான அமல். இதுதான் அத்தஹியாத் அஸ்ஸலவாத் அத்தய்யிபாத். இதனுடைய பொருள் இது எல்லாமே லில்லா, அல்லாஹ்வுக்குரியது, உனக்குன்னு. அப்போ அந்த சமயத்தில் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நாயகமே உங்களுக்கு என்னுடைய சலாம் உண்டாவதாக என்று சொல்கிறார். இப்படி இந்த நீண்ட நேரம் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. ரொம்ப நேரம் நடக்குது. சில கேள்விகளை அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான். ஃபலம் அஜிப் அன் அஸ்தத்தியா, எனக்கு பதில் சொல்ல முடியலங்கிறாங்க ஸல்லல்லாஹு. அல்லாஹ் என்னிடத்தில் சில விஷயங்களை கேட்ட போது எனக்கு பதில் சொல்ல முடியல. அவன் என்னுடைய 2 கத்திஃபை வலஅ யதஹு பைன கத்திஃபைய, 2 தோள்புஜத்துக்கு இடையிலே இந்த நெஞ்சிலே என்னுடைய கையை வைத்தான். அதனுடைய குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன் என்றார்கள். அப்போது ஊத்தித்து இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முந்திய பிந்திய எல்லாருடைய இல்மும் தரப்பட்டது. என்ன பதில் சொன்னேன்? எல்லா ஞானமும் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அந்த மேராஜின் போது கொடுத்தான். அதே மாதிரி 2 வசனங்களை கொடுத்தான். நம்ம ஓதுரமா சூரத்துல் பக்கரால கடைசி ஆமன ரசூலு லாயிக அல்ஃபுல்லா ஓதுரமா இல்லை, சூரத்து பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களும் மேராஜிலே அல்லாஹ் நேரடியாக வழங்கியது. அந்த குர்ஆனினுடைய வசனங்கள் நிறைய சிறப்புகள். 50 வேளை தொழுகைகளை கொடுத்தான். அவங்க நெருங்கி இருந்தாங்க. சும்மா தனாஃபத்தெல்லாம் ரொம்ப நெருங்கி இருந்தாங்கன்னு வருது. எப்படி நெருங்கி இருந்தாங்க இதை குறித்தெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய அற்புதமாக எழுதுகிறாங்க. பல செய்திகள் இருக்கிறது. ஆக 50 வேளை தொழுகை திருப்பி பெற்றுக்கொண்டு திரும்பி வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்கத்தால் 50 5ஆ குறைஞ்சிருச்சு. இது நமக்கு தெரியும். ஆனால் அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் கடமையான குளிப்பு, ஜனாபத்தினுடைய குளிப்பு 7 தடவை குளிக்கணும்னு சட்டம் இருந்தது. அது 1ஆக ஆக்கப்பட்டது. ஆடையிலே சிறுநீர் பட்டு நஜீஸ் பட்டு அசுத்தமானால் 7 தடவை கழுவணும் இருந்தது 1 தடவை என்று மாற்றப்பட்டது. இப்படி எத்தனையோ நியாமத்துக்கள் அந்த மேராஜின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு கடலை கடந்து வந்தார்கள். போகும்போது கடந்து போனாங்க. அது பச்சை நிறக்கடல், வானுக்கு அடியில் இருக்குதுங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஒன்று, இந்த சூரிய கிரகணம் வரும்போது இந்த பச்சை கண்ணாடியை போட்டுட்டு பார்க்க சொல்கிறேன்ல, நீங்கள் கண்ணாடியை பார்க்குறா இருந்தால் பச்சை கண்ணாடியை போட்டுட்டு பாருங்க அப்படிங்கிறான். அப்போ பச்சை கடல் ஒன்று இருந்ததாக ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இருக்குது. அதை இன்னி வரக்கூடியவங்க இப்போ என்ன இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறானா இல்லையா? செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பினான், ராக்கெட்டை அனுப்பி எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். தண்ணி இருக்கா, அது இருக்கா, மண் இருக்குதா, உலோகங்கள் இருக்கா, எத்தனை மனிதன் வாழ முடியுமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி தாயகம் வந்தார்கள். அப்படி தாயகம் வந்த பொழுது இந்த ஐவேளை தொழுகை அப்பந்தான் கடமையாக்கப்படுது. ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. அருமையான பெருமக்களே, இதுவரை நான் நீண்ட நெடிய வரலாற்றுமே அந்த அளவிற்கு இமாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு செய்தியோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். பொதுவாக இவ்வளவு நிகழ்ச்சி நடந்திருக்கேன். அப்போ இஷாவுக்கு பிறகு
உடைய டைம் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே தான் இந்த டைமை பார்த்தா புறப்பட்டு போயிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படின்னா அப்படி இல்லை, 5 மணி நேரம்லாம் கிடையாது. போன நேரத்திலேயே திரும்பி வந்தாங்க. போன நேரத்திலேயே திரும்பி வந்தாங்கிறதா சரி. ஏன் அப்படின்னா ஹதீதுகளில் வருது, வரலாறுகளில் வருது, இந்த கதவினுடைய கொண்டி இருக்குல்ல, இந்த கொண்டியை நம்ம போடும்போது அப்படி லேசா ஆடுமா இல்லையா, அந்த ஆட்டம் நிற்கவில்லைங்கிறாங்க. அந்த ஆட்டம் நிற்கிறதுக்கு 5 மணி நேரமா? 5 மணி நேரம் ஆகி அந்த கொண்டி ஆடிக்கிட்டு இருக்குமா? படுத்த இடத்தில் இருந்த சூடு என்ன செய்யல, தனியவில்லைங்கிறாங்க. ஒருத்தர் தரையில் படுத்து கிடந்தா சூடு இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு அரை மணி நேரம் இருக்குமா? 5 மணி நேரமா? தண்ணியை அலம்பினால் அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே அலம்பி அப்படியே அமைதியாயிடுமா இல்லையா? ஒரு குளத்தில் கழுத்துக்கு விட்டால் தண்ணி அப்படி ஆசம், அப்படி அமைதியாயிரும். இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம். அந்த தண்ணீருடைய அலம்பல் நிற்கவில்லை, கதவினுடைய கொண்டியினுடைய ஆட்டம் நிற்கவில்லை, படுத்திருந்த தலத்தினுடைய சூடு அணையவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன நேரத்திலேயே வந்தாங்கன்னு அர்த்தம். இது எப்படி? இன்னைக்கு நமக்கு யோசனை இருக்குல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்பதால் உலகத்தினுடைய அத்தனை கிரகம், சூரிய சந்திர மற்ற நட்சத்திரங்கள் அத்தனையினுடைய சுழற்சியையும் அல்லாஹ் நிறுத்தினான். வல்லாஹு காதிருன் அலா குல்லி ஷைஇன் கதீர். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வல்லாஹு காதிர், அனைத்தின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை விளக்க இல்லையா, சூரியனை நிறுத்த இல்லையா, வரலாறு பேச இல்லையா? அல்லாஹ் அனைத்து மீது சக்தி பெற்றவன். எனவே சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய கோள்களினுடைய எல்லா இயக்கத்தையும் அல்லாஹ் நிறுத்தினான். அப்ப அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப அவங்க புறப்படும் போது அந்த கொண்டி ஆடிச்சு, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணா அப்படி நின்றுது. திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்யும்? திருப்பி ஸ்டார்ட் அப்படி ஆடி நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறங்கும் போது அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றான், திருப்பி கோள்களை எல்லாம் இயக்குகிறான். அந்த கொண்டி ஆடியது ஆடி நிற்கிது, அந்த சூடு அணைகிறது, அதுக்கு பிறகு அணைகிறது, அந்த தண்ணீருடைய அலம்பல் நிதானத்துக்கு வருகிறது. இதுதான் தன்னுடைய ஹபீப் வருகிறான் என்ற காரணத்தினால் எல்லா கோலங்களினுடைய இயக்கத்தையும் வல்ல அல்லாஹ் நிறுத்தி தன் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். இத்தகைய ஒரு கண்ணியம் உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் கிடைக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, இதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு எத்தனையோ படிப்பினைகளையும் பாடங்களையும் விஞ்ஞான வளர்ச்சியையும் மருத்துவ துறையில் உச்ச நிலைகளையும் இது பாடமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் நேசித்த அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமும் நேசித்து இது போன்ற விஷயங்களில் ஆய்வுகளில் ஈடுபட்டு கல்வித்துறையில் ஞானத்துறையில் அல்லாஹ் நீங்கள் சிந்தியுங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லுகிறானே, அந்த ஆய்விலே ஈடுபட்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவோமாக. நம்முடைய சந்ததிகளை அந்த அறிவும் ஆற்றலும் ஞானமும் மஹப்பத்து ரசூல் இஷ்குர் ரசூல்களாக உள்ளவர்களாக நாம் வார்த்தை எடுப்போமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக, இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதுக்கு வருகை தந்தவர்கள், இதை நடத்தியவர்கள், துணை நின்றவர்கள், ஜமாத்தார்கள் அத்துணை பேர் நம் எல்லோருடைய பாவ பிழைகளை மன்னித்து குறைகளை மறைத்து ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான மகத்தான தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ். மேரஜ் தினத்துடைய சிறப்பு பயானை சங்கைக்குரிய ஆலிம் ஹஜ்ஜி அஹ்மத் காதர் மஹ்மூத் அவர்கள் நடாத்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மேராஜ் தின விழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் நமது புதுப்பள்ளி வளாகத்தில் இன்று அசர் தொலைவில் பிறகு மேராஜ் தின மௌலித் ஷரீஃப் நடைபெற்று முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர்ச்சியாக புத்தக நிகழ்ச்சியாக இன்றைய இந்த
பயான் சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்று முடிவடைந்து இம்மஜ்லிஸ் நிறைவு பெறும் தருவாய் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இறுதியாக இந்த மஜ்லிஸின் சிறப்பு துஆவினை எமது புதுப்பள்ளியின் இமாம் ஹாலித் அன்சாரி பாசி அவர்கள் துஆவினை ஓதி இந்த மஜ்லிஸை நிறைவு செய்து தருவார்கள். மேலும் ஒரு குறிப்பு, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் 18ஆம் தேதி ஷாஃபி இமாம் அவர்களுடைய நினைவு தினமாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில் இன்று நடைபெற்றது போல் ஞாயிற்றுக்கிழமையும் காலை சதுல் குர்ஆன் ஓதி தமாம் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து மாலை அஸ்ர் தொழுகைக்கு பிறகு ஷாஃபி இமாம் அவர்களின் மௌலித் ஷரீஃப் ஓதப்படும். அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு கணியத்திற்குரிய ஆலி விருந்தனை எஸ்ஏகே முகமது முஹீதீன் ஆலி மஹதரி சிறிய துப்பாவளி கதீர் அவர்கள் நடாத்தி தர இருக்கின்றார்கள். அந்நிகழ்விலும் அனைவர்களும் வந்து கலந்து சிறப்பித்து நன்மை அடையுமாறு ரிஸ்வான் சங்கத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحمن يا رحيم يا الله. لك الحمد يا ربنا يا معبود يا مقصود يا مطلوب يا موجود يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ارحمنا برحمتك الواسعة. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم اوصل مثل ثواب ما قرعناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة متصلة مرضية مقبولة منا إلى حضرة روح سيدنا شفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى أصحاب البدريين والوحديين والخندقيين وتبوكيين والحنينيين وسائر أصحاب رسول الله وأزواج رسول الله وأولاد رسول الله وأمة رسول الله صلى الله وسلم عليه وعليهم أجمعين، ثم إلى أشياخنا رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى أرواح أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها. إن الله يحمينا بحمايتهم ويمدنا بمددهم وينفعنا بأسرارهم يا أرحم الراحمين. اللهم قدس أسرارهم وعطر مقابرهم ونفر ضرائحهم وزدهم تشريفا وتعظيما وتكريما. ثم إلى أرواح من تلون القرآن العظيم لأجلهم. اللهم اغفر لهم وارحمهم وآنس وهشتهم وارحم غربتهم ونفر ضرائحهم وتقبل من حسناتنا وحسناتهم وتجاوز عن سيئاتنا وسيئاتهم واغفر ذنوبنا وذنوبهم
واجمع بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم رياضا من رياض الجنان ولا تجعل قبورهم حفرا من حفر النيران ببركة قولك لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين يا أكرم الأكرمين بحرمة النبي الأمين سيدنا محمد صلى الله عليه وسلم وبحق الغوث الأعظم محي الدين قطب الثقلين رضي الله تعالى. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك وكرم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا محيي الدين أحيي قلبنا بالدين كي نرى حق اليقين مولانا حق اليقين شيخنا. يا محيي الدين في قلبنا بالدين كي نرى حق اليقين مولانا حق اليقين شيخنا. يا محيي الدين أحيي قلبنا بالدين كي نرى حق اليقين مولانا حق اليقين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.